السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونصلي على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, அல்லாஹினுடைய அருஷின் நிழல் கிடைக்க 3 நபர்கள் நன்மாராயம் கூறப்பட்டிருக்கிறார்கள். அத்தகையவர்கள் யார்? தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாரிடத்தில் 3 பண்புகள் இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹினுடைய நிழலை பெறுவார்கள், அல்லாஹினுடைய அருஷுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதிலே 2வது நபர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், வஷ்ஷஃபகத்து அலல் வாலிதைன், உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நீ உதவியாக இருக்க வேண்டும். உன்னை பெற்றெடுத்த உன் பெற்றோர்களிடத்தில் நீ நளினமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதிகமான செய்திகளிலே பார்க்கக்கூடிய ஒரு கவலையான விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்று ஈமான் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமின்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களே. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்ப பொருளுக்காக வேண்டி தன் தாய் தந்தையரை நடுரோட்டில் விட்டு அனாதையாக்கக்கூடிய ஒரு நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள், வஷ்ஷஃபகத்து அலல் வாலிதைன், உன்னுடைய தாய் தந்தையர்களிடத்தில் நீ கருணையை காட்டுங்கள். இன்றைக்கு பெற்றெடுத்த தாய் தந்தையர் சிறு பிராயத்தில் இருக்கிற பொழுது தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து, தனது தூக்கத்தை அர்ப்பணித்து, தனது பசியை அர்ப்பணித்து தமது பிள்ளைகளை எப்படியாவது மேலிடத்திற்கு கொண்டு வர வேண்டும், தமது பிள்ளைகளை நல்ல படிக்க வைத்து உயர்ந்த இடத்திலே சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தவர்கள் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களை இலகுவான முறையில் தூக்கி எறிவதற்கு மனது எப்படி வருகிறது என்று தெரியவில்லை. ஒரு சில இடங்களிலே தன் தாயாரையும் தந்தையாரையும் அடித்து அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அந்த நேரத்திலும் கூட அந்த தாய் தந்தையர்கள் தன்னுடைய மகனோ மகளோ நல்லா இருக்கணும், அவங்க கஷ்டப்படக்கூடாது, அவர்கள் பேரன் பேத்திகளோடு சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள் இருக்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ஒதுங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒதுங்கி வருகிறார்கள் பாருங்கள். அருமையான நேயர் பெருமக்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்திலேயே சுவர்க்கம் செல்லக்கூடிய ஒரு மனிதரை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது, காட்டி கொடுப்பாயான்னு கேட்குறாங்க. அல்லாஹ் கூறின, இந்த இடத்துல இந்த ஊரில் ஒரு மனிதர் இருக்கிறார், அவரை போய் நீங்கள் பார்க்கலாம், அவர் தான் சுவர்க்கவாசி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மறைந்து அந்த மனிதர் என்ன செய்கிறார்? சுவர்க்கவாதி என்கிற அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, சுவர்க்கம் செல்லக்கூடிய அளவிற்கு அவர் என்ன அமல் செய்கிறார், என்ன செயலை செய்ததால் அல்லாஹ்விற்கு பிடித்தமானவராக அவர் ஆகியிருக்கிறார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தினமும் கண்காணிக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியே வர்றாரு, கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்குள்ளே போகிறாரு. பெருசாக ஒன்றும் அவர்கிட்ட தொழுகை இபாதத்தெல்லாம் இருப்பதை போன்று தெரியலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு முடியலை. அல்லாஹ் இவர் தான் சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர், இவர் சுவர்க்கத்திற்கு உண்டானவர் என்று சொல்லிவிட்டான். ஆனால் சுவர்க்கம் செல்வதற்குண்டான நன்மையான விஷயங்கள் இவர் எதுவுமே செய்கிற மாதிரி தெரியலையே. அப்படி இவர் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்? ஒரு நாள் அந்த மனிதர் வெளியிலே வருகிறார். வந்த சமயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை பிடிச்சி கேட்குறாங்க, நீங்கள் என்ன தான் செய்து கொண்டு இருக்கிறீங்க? நான் காலையிலேருந்து பார்க்குறேன், வீட்டை விட்டு வெளியே வர்றீங்க, கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்குள்ளே போகிறீங்க, கொஞ்ச நேரத்தில் வெளியே வர்றீங்க, கொஞ்ச நேரத்தில் போகிறீங்க, பெருசாக ஒன்றும் உங்களிடத்துல நான் விசேஷமாக எதுவுமே பார்க்க முடியலையே, உங்களுடைய வேலை தான் என்னன்னு கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அந்த மனிதர் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்கிறார். அழைத்து செல்கிற பொழுது அந்த மனிதருடைய தாயார் வயோதிக பருவத்தை அடைந்தவராய் படுத்த படுக்கையாக இருக்கிறார். அந்த தாயார் படுத்த படுக்கையாக இருக்கிற பொழுது சிறுநீர் கழித்து விடுகிறார். படுத்த படுக்கையாக இருக்கிற பொழுது
ஜலம் கழித்து விடுகிறார், படுத்த படுக்கையாகவே அசுத்தங்களை அவர் செய்து விடுகிறார். கொஞ்சமும் கூட முகம் சுளிக்காமல் தன் தாயார் இந்த அளவிற்கு படுத்த படுக்கையாக இருக்கிறாரே, இருந்த போதிலும் கூட தன்னை பெற்றெடுத்து வளர்த்து இந்த தாயாருக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்று உணர்ந்த நிலையிலே அந்த மனிதர் தன்னுடைய தாயாரை அவ்வப்போது சுத்தப்படுத்தி விட்டு தன்னுடைய வேலைக்கு செல்வாராம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், தன் தாயாருக்கோ தந்தையாருக்கோ எந்த ஒரு மனிதன் வயோதிக பருவத்தை அடைகிற பொழுது அவர் படுத்த படுக்கையாக ஆகிவிட்டால் அவரை நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம முன்வந்து செய்கிற பொழுது அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பார்த்து மிகைத்து விட்டார்கள். தன் தாயார் படுத்த படுக்கையாக இருக்கிறார், அவருடைய அசுத்தங்களை சுத்தம் செய்து குளிக்க வைத்து ஆடை மாற்றி கொடுக்கிறாயே, அல்லாஹ் இதற்குத்தானே இப்பேற்பட்ட சுவர்க்கத்தை தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறானா? அல்லாஹ் அக்பர். சுவர்க்கவாசியை நேரடியாக பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்தினார்கள். அருமையான பெருமக்களை, தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் வயோதிக பருவத்தை அடைந்து பலகீனமான நிலையில் இருந்தால் அந்த பெற்றோர்களை நீங்கள் வெளியிலே கடத்தி விடாதீர்கள், வெளியேறச் சொல்லி அவர்களை நீங்கள் சிரமப்படுத்தாதீர்கள். அவர்களுடைய துஆ ஒவ்வொரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கும் காரணமாக இருக்கிறது. அப்படி நாம் அவர்களுடைய துஆவை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய அரிஷின் நிழலில் இடம் கிடைத்தவராய் அல்லாஹ் நம்மை உயர்த்தி விடுவான். அத்தகைய நற்பாக்கிய உள்ள சாலிகளாக அல்லாஹ் அமைத்து தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.